ரவீந்திரன் சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டங்களில் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இருந்தபோதும் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை தொடர்ந்து 2 தேர்தல்கள் 2014, 2019 ஆகிய ஆண்டுகளில் ஒரு பெரு வெற்றியை பெற்று இப்போது அங்கு ராமர் கோயில் என்ற ராமர் கோயிலையும் அவர்கள் கட்டியுள்ள சூழ்நிலையில், இந்த ராமர் கோயில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி இந்த தேர்தலில் ஒரு பெருவெற்றியை பெறுமா? ஏனென்றால் அந்த ராமர் கோயிலை மையப்படுத்த அவர்கள் மற்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் வர இந்த தென்னக மாநிலங்களை தவிர மற்ற வட மாநிலங்கள் முழுவதுமே இந்த ராமர் கோயிலை மையமாக வைத்தான் அவர்களுடைய பிரச்சார வியூகம் இருக்கிறது. இந்த இந்துக்களின் ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்கான அந்த பிரச்சார வியூகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்த்தரப்பினர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு இந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஒரு எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதற்கான கல சூழல் இப்போதைக்கு இருக்கிறது. ஏனென்றால் உத்தரப்பிரதேசம் மைய பிரச்சார வியூகமாக இன்றைக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த ராமர் கோயில் கட்டுமான பணி நிறைவடைந்து அதை பெரிய அளவில் ஒரு விழாவாக தேசிய அளவில் அதை கொண்டாடி இப்பொழுது அதை மையப்படுத்தி தான் அவர்கள் ஊபியில் பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடுகிறது, எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது. ஆனால் இந்த 80 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இந்த முறை கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொல்லுவதை போல ராமர் கோயில் அவர்களுக்கு கை கொடுத்திருந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அதே உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தின் போது நான் இந்து முஸ்லிம் வேற்றுமையை பேசியதே இல்லை என்று ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தாரா இல்லையா? நீங்கள் மாலை விவாத நிகழ்ச்சிகளிலே அதை நடத்தினீர்களா இல்லையா? அப்படியானால் நீங்கள் சொல்வதை போல ராமர் கோயில் கை கொடுத்திருக்குமே, ஆனால் அவர் மிக தீவிரமாக அல்லவா அந்த போலரைசேஷனை அவர் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார். ஏன் பல்ட்டி அடிக்கிறார்? வட மாநிலத்தில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இப்பொழுது இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள்? நீங்க ராமர் கோயில் கட்டினீங்க, மகிழ்ச்சிங்க, நாங்க கோயிலுக்கு போறோம். இங்க இருந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு பெட்ரோல் டீசல் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? எங்களுடைய செலவுகள் எவ்வளவு தூரம் விலைவாசி ஏறி போய் இருக்கிறது தெரியுமா? நீங்க அதை குறைச்சா தானே நாங்க கோயிலுக்கு போக முடியும். கேக்குறாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்க, உத்தரப்பிரதேசத்துல வேலை வாய்ப்பு தாங்க. சும்மா புல்டோசரோ எடுத்துட்டு போய் இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டையோ அல்லது உங்களுக்கு வேண்டாத கட்சிக்காரர்களுடைய வீட்டையோ இடிப்பதற்கு நீங்கள் தேவையில்லை. நாங்கள் இந்தியர்கள், நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இதுவரைக்கும் நான் பார்த்த அளவில் அவர்கள் எந்த தேர்தலிலும் பேசாத, தமிழ்நாடு இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்த ஒரு சமூக நீதி அரசியலை, ஆங்கிலத்திலே ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது வளர்ச்சி பாதையிலான அரசியல், இன்றைக்கு அங்கு எதிரொலிக்கிறது. பீகாரிலே பேசப்படுகிறது, மத்திய பிரதேசத்திலே பேசப்படுகிறது. எத்தனை நாளைக்கு நாங்க எங்களை ராமர் பெயரை சொல்லி எங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்? நாங்கள் எப்பொழுது வளர்வது? இந்த கேள்வியெல்லாம் கேட்கிற காரணத்தினால்தான் ராமர் இனிமேல் நம்மளுடைய ஏமாற்றுத்தனத்திற்கு கை கொடுக்க மாட்டார். ராமர் உண்மைக்கு கை கொடுப்பார் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் முஸ்லிம்களை வேறுபடுத்தி பார்த்ததில்லை, இஸ்லாமிய நான் சிறுபான்மை சமூகத்தை வேறுபடுத்தி பார்த்ததில்லை என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாற்றம் வந்திருக்கிறது அல்லவா, பிரதமர் நரேந்திர மோடிக்குள் அல்லது அமித்ஷாவிற்குள் இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னாலே, அவர்கள் நினைத்ததை போல இந்துத்துவ அரசியல், அதாவது மதவாத அரசியலினுடைய உச்சம், அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. எனவேதான் நான் உறுதியாக சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அவருடைய பேட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக, ஏறத்தாழ நமது நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு சீனியர் லீடர், எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு. ஏனென்றால் 1977களில் ஜேபி குரூப் என்று அழைக்கப்பட்ட அந்த ஜனதா இயக்கத்தில் இருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு போராளி அவர் முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், இது போன்றவர்கள் எல்லாம், கன்சீராம் போன்றவர்கள் எல்லாம் அப்படி வளர்ந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர் வழிமாறி நிற்கிற போது அவர் இன்றைக்கு பேசுவது வெளியே தெரியவில்லை. ஆனால் தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் தலைவர்களும் கலந்து கொண்டால் அது வெளியே தெரிகிறது. எனவேதான் சொல்லுகிறேன் சகோதரர் அவர்களே, நிச்சயமாக அந்த ஹிந்தி பெல்ட் என்று ஏறத்தாழ 230 தொகுதிகளில் 200 தொகுதிகளை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி விழி பிதுங்கி நிற்கிறது.
எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க தயாராகிவிட்டார்கள். ஜனநாயக காற்று வீச ஆரம்பித்திருக்கிறது. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு சமூக நீதி அரசியல் இன்றைக்கு எடுபட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வெற்றியாக பார்க்கிறோம்.